ஆன் பண்ணிட்டு இப்போ நாளைக்கு வரலட்சுமி நோன்பு, அதுக்கு அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் நான். நம்ம பலகால ஏதாவது ஒரு பலகால கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பித்தளை தாம்பாளமோ அல்லது இந்த மாதிரி வெள்ளித்தட்டோ எடுத்துக்கணும். அந்த வெள்ளித்தட்டில் ஒரு வாழை இலை, நுனி இலையை பரப்பி அதில் இப்படி அரிசியை பரப்பணும். அரிசியில் அம்பாள் வசிக்கிறதாக ஐதீகம். அந்த வெள்ளித்தட்டுக்கு சந்தன குங்குமம் இடணும். இது கலசம். இந்த கலசத்துக்கும் சந்தன குங்குமம் இட்டுட்டு இந்த கலசத்துக்குள்ள ஒரு ஹாஃப் சைஸில் அரிசி பரப்பணும். சில பேர் ஆற்றுல ஜலம் வைக்கிறது வழக்கம், நம்ம அரிசி தான் வைப்போம். இந்த மாதிரி கடையிலேயே விற்பான். காதோல கருகமணி, மை, எல்லாம் அம்பாளோட அலங்கார சாமான்கள்லாம். அது ஒரு 4 வெத்தலை, பாக்கு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இந்த அரிசிக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு அப்புறம் இந்த தேங்காயை எடுத்து கொஞ்சம் மஞ்சப்பொடியை தண்ணியில் கரைச்சி அந்த மஞ்சப்பொடியும் தண்ணியையும் இப்படி கையால் தேங்காய்க்கு பூசணும். இப்படி பூசிட்டு அந்த தேங்காய் கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி இதில் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி மாவிலை எடுத்துக்கணும். ஸோ மாவிலையை எடுத்து மாவிலையை இதுக்குள்ளே வச்சுட்டு அம்பாள் அரிசிக்குள்ளே வாழறதாக ஐதீகம். லக்ஷ்மி அரிசி ரெண்டும் இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இங்கே 2 பக்கமும் எலுமிச்சம்பழம் வைக்கலாம், இந்த மாதிரி சோளக்கொண்டை வைக்கலாம், காதோல கருகமணி இதெல்லாம் இருக்குது. ஆனால் முதல்ல நான் இப்போ இந்த மாதிரி அம்பாள் முகம் எல்லாருக்கும் கல்யாணத்தும் போதே கொடுத்துருப்பா. இதெல்லாம் ஆல்ரெடி டெக்கரேட்டடாகவே விற்கிறான். இந்த முகத்தை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு இப்போ அம்பாளுக்கு நம்மளாம் மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி அம்பாளை அழகாக தொடச்சிட்டு இப்படி மையிட்டு இது மை எடுத்து இப்படி ஒரு டூத் பிக்கால் இப்படி மையிடணும். மையிட்டுட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் மாதிரி கொஞ்சம் முறை குங்குமத்தை கையில் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஜலத்தை வச்சு குழைச்சி அதை இப்படி வாயில் பூசினோன்னா அம்பாள் வெட்டில் பார்க்க போட்டுட்டு வாய் சிவந்திருக்கான். அதனால அப்படி ஐதீகம். இப்படி பண்ணலாம். அப்புறம் திருப்பி நெத்தியில் சந்தனம், குங்குமம், திருஷ்டி போட்டு எப்படி வேணால் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை இந்த குடுமி மாதிரி இருக்கே, இதில் இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருப்பா பின்னாடி. அதை வச்சு இந்த குடுமையோடு சேர்த்து கட்டினாலும் சரி, ஸ்டிஃபாக நிற்க, அல்லது குடுமைக்குள்ளே சொருகினாலும் சரி. இப்படி வரும். இனிமேல் இதுக்கு பாவடை என்ன வேணால் நம்ம இஷ்டத்துக்கு டெக்கரேட் பண்ணலாம். இதை அப்படியே கொண்டு வந்து பின்னாடி குடுமியில் அல்லது இப்படி இதில் கட்டி விட்டுருவேன். இந்த ப்ளீட்ஸ் அழகாக அப்படி அடுக்கிட்டு, இதெல்லாம் ரெடிமேடாகவே விற்கிறது பூஜை சாமான் கடைகளில். இதுக்கு ஒரு இது மாதிரி இப்படி ஸ்டிஃபாக கொடுத்துடலாம்.
ஆர் சில பேருக்கு புடவை கட்ட தெரியும்னா புடவை அழகாக கட்டலாம். இது இப்படி தாவணி ஆட்டம். இதை வந்து நம்ம அழகாக இப்படி பின்னாடி பின் பண்ணணும். இது இப்படி செட் பண்ணி இது மேலே அது ஆல் பின் ஆர் சம்திங். இங்கே ஒரு பின்னு குத்தி விட்டுட்டேன். இப்படி இருக்கும். இதுக்கு ஐ திங்க் நான் குண்டூசி கொண்டு கொடுக்குறேன். இதான் பெட்டர். அதெல்லாம் குண்டூசி பேக்கெட் இருக்குமா? குண்டூசி கொண்டு வரோம்மா? வேணா இப்படி கிளிப்பு கூட வரணும். நான் கொண்டு வரேன். ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ